பொறுமை, பேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்ப்போம். அந்த பொறுமைங்கிறது மனிதர்களுக்கு அவசியமான ஒன்றா இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு அதை சொல்கிறார். குறிப்பாக சரணடைந்தவங்களுக்கு அவங்க கோபத்தை அடக்கிக் கொள்வாங்க, பொறுமையாளர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத பல வசனத்தில் நம்மளுக்கு சொல்லித்தரார். அப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் மனிதர்களான நாம் அந்த மாதிரி இருக்கிறதில்ல. ஈஸியாக ஒரு பதில் நமக்கு வந்துடும், பலகீனமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறாரு, நாம் சரணடைந்தவர்கள் அது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரார். நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் தான் சுய பரிசோதனை பண்ணிக்கிறணும். பொறுமை அப்படிங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, துன்பம், தாமதம், ஆத்திரமூட்டல் அல்லது மன அழுத்தம் ஏற்படும் சூழ்நிலைகளில் கோபப்படாமலும் உணர்ச்சி வசப்படாமலும் அமைதியாக இருக்கும் மனநிலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோக இது சகிப்புத்தன்மை, நிதானம் மற்றும் இக்கட்டான காலத்தை தாங்கும் திறனை குறிக்கும் ஒரு உன்னதமான நற்பண்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பொறுமையை பற்றி. அதில் சகிப்புத்தன்மையை பற்றி சொல்கிறத பார்த்தோம்னா, அதில் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதுல மனிதனுக்கு ரெகுலராக நார்மலாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் உலகத்தில் மற்றவர்கள் இகழும்போது, அதாவது திட்டும்போது அல்லது தவறு செய்யும்போதோ பொறுத்து கொள்ளுதல் அப்படிங்கிறத சகிப்புத்தன்மையாக இருக்குது. மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதில் இகழும்போதோ அல்லது தவறு செய்யும்போதோ அப்படின்ட்டு நாம் அந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, அந்த சகிப்புத்தன்மையை வீட்டில் இருக்கிறவங்களையே நம்ம அது மாதிரி சகிப்புத்தன்மையாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அப்படி இருக்க முடியலை அப்படிங்கிறத நிதர்சனமாக இருக்குது. ரொம்ப சாதாரணமாக எல்லாரையுமே கண்டபடி பேசிடுறோம். ரோட்டில் போகும்போது ஏதாவது வண்டியில் ஒரு கொஞ்சம் தவறாக வந்துட்டாக்கா உடனே என்ன செய்கிறோம், அவரை கூட போய் சண்டைக்கு நிற்கிறோம். அதை சகிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்குது. நாம் சகிச்சு போகணும். சரணடைந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா அது மாதிரி தன்மையை நம்ம வளர்த்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அதுபோக நிதானம், அவசரப்படாமல் சரியான நேரத்திற்காக காத்திருந்து செயல்படுதல் அப்படிங்கிறத அதில் வருது. அந்த பொறுமையில் ஒரு பார்ட்டாக வருது நிதானம். அவசரப்படாமல் சரியான நேரத்துக்காக காத்திருந்து செயல்படக்கூடியது. அப்படி நம்ம நிதானமாக சகிப்புத்தன்மையாகவும் இருக்கிறது இல்லை, நிதானமாகவும் இருக்கிறது இல்லை, எதுக்கெடுத்தாலும் அவசரப்படுறது. அந்த சரியான டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணுறது கிடையாது. ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பெட்ரோல் பங்க்கு போனோம்னா வண்டியை கொண்டுக்கிட்டு பெட்ரோல் போடுறதுக்கு இந்த பம்பில் ஒரு 3 பேர் நிற்பாங்க, இந்த பம்பில் 4 பேர் நிற்பாங்க. அந்த 3 பேர் நீங்கள் நிற்கிற இடத்துக்கு போகாமல் 4 பேர் நிற்கிற இடத்துக்கு போயிட்டோம்னா திருப்பி அப்படியே வண்டியை ரிவர்ஸில் உருட்டிகிட்டே வந்து இந்த 3 பேர் நிற்கிற இடத்துக்குள்ள வந்து நிப்பாட்டுறது. அப்படி நிதானம் இல்லாமல் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம அங்கே நிற்க போய் 1வது ஆள் போட்டுட்டு அந்த 2 பேர் கடைசியில் பேங்க்கு கார்டை கொடுப்பாங்க. அது லேட்டாகி போயிடும், அங்கே உள்ளவெல்லாம் போயிடுவான். அப்போ அது நம்மளுக்கு நிதானம் இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு பாதகமாக இருக்குது அங்கே. அதை சரி ரைட்டு நம்மளுக்கு இதனால் ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி நம்மளை தேர்த்திக்கிறோமா அப்படின்னு கிடையாது. அடைச்சே அப்படின்ட்டு சாதாரணமாக நாமளே திட்டிக்கிட்டு போகணும். இப்படி இப்போ ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மன அமைதி. பிரச்சனைகள் வரும்போதும் பதட்டப்படாமல் மனதை அமைதியாக வைத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. மனிதர்கள் அனைவருக்குமே பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, வரத்தான் செய்யுது. அதை
பதட்டம் அடையாமல் மனசை நம்ம அமைதியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம் அப்படிங்கிறத அந்த பொறுமையின் ஒரு பார்ட்டாக நம்ம அதை பார்க்குறோம். ஆனால் அது மாதிரி யாருமே அந்த மாதிரி செய்கிறதில்ல. பிரச்சனைகள் வரும்போது எல்லா வகையாகவும் பிரச்சனைகள் வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் தான், அவருக்கு ஒரு பிரச்சனை. எப்படின்னு கேட்டால், அவரோட நெருங்கின சொந்தக்காரங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவர் வேலைக்கு போகிறாரு, வர்றாரு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த டென்ஷனில் எல்லாத்தையுமே சகட்டு மேனிக்கு கத்துறது. ரொம்ப சாதாரணமாக அவரோட தாயாரவே வந்து பேசுகிறது, அறிவில்லையா அப்படின்ட்டு. அந்த வல்லின ரகரத்தை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார். ஆமாம், அதெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். ஆனால் இன்னும் அந்த பக்குவத்துக்கு வராமல் தான் இருக்கிறோம். குரானை பற்றி, கடவுளை பற்றி ரொம்ப அழகாக பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம செயல்பாட்டுக்கு வரும்போது ஜீரோவாக தான் இருக்கும். அதை நம்ம மாற்றிக்கிறோம், அல்லாட்ட கேட்கணும். நம்மளாக மாற்ற முடியாது, அல்லா தான் அதை மாற்றி தரணும். அப்படி கேட்குறதில்ல. நம்மளுக்கு எனக்கு பொறுமையை கொடுங்க, உறுதிப்பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறதில்ல. இன்ஷா அல்லாஹ் நாம் அது மாதிரியான விஷயங்களில் இருந்தெல்லாம் நீங்கி நாம் பொறுமையாக இருக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட பிரார்த்திப்போம். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பொறுமையாக இல்லாமல் இருக்கிறது சாதாரணமாகவே சகோதரிகள்கிட்டையும் சரி, தாய் தந்தைகிட்டையும் சரி. அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துல கோவப்படுறது. நான் வந்து வேலை பார்த்து சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டேன். என்னோடய சுப்பீரியர்கிட்ட ரொம்ப காலையிலேருந்து 3 மணி வரைக்கும் சாப்பிடாமல் நின்று வேலை பார்த்துட்ருக்குறோம். வந்த உடனே என்ன வேலை பார்த்தீங்க, இவ்வளோதான் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்மளை அறியாமலே, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஏமாத்தலை, எதுவும் செய்யலை. ஆனால் நம்மளை அது மாதிரி கேட்கும்போது நம்ம பேசத்தான் வேண்டியதாக இருக்குது. நம்ம சுப்பீரியராக இருந்தாலும் நாம் அந்த இடத்துல பேசத்தான் செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொறுமையாக இருந்து நம்ம எடுத்து சொன்னோம்னாக்கா அவர் கேட்டுட்டு போயிடுவார், சுப்ரியராக இருந்தாலும் ஆஃபீஸராக இருந்தாலும். ஆனால் நம்மளுக்கு உடனே என்ன செய்யும், ஹை பிச்சுக்கு போயிடும். அதையெல்லாம் நாம் வந்து அடுத்தடுத்தாப்பில் நம்ம அதை சரி ரைட்டு, நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு அடுத்தடுத்தாப்பில் அதை மாற்றிக்கிறதுக்கான வழிவகைகளை நம்ம பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தாப்புல பொறுமையில் நம்பிக்கையாளருடைய பொறுமையை பற்றி நிறைய இடங்களில் சொல்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு சொல்லித்தராரு. இன்ஷா அல்லாஹ் வசனங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம். 12:18 சொல்கிறாரு நம்பிக்கையாளர்களின் பொறுமையை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 18:12 போலி இரத்தத்துடன் அவருடைய சட்டையை அவர்கள் காட்டினார்கள். அவர் கூறினார், உண்மையில் குறிப்பிட்ட ஒரு சூழ்ச்சியை செய்ய நீங்கள் ஒருவரோடொருவர் இரகசிய திட்டம் தீட்டியிருக்கின்றீர்கள். நான் செய்யக்கூடியதெல்லாம் அமைதியானதொரு பொறுமையை கைக்கொள்வது தான். உங்கள் இரகசிய திட்டத்திற்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வாராக. யூசுப்பை கொண்டு போய் அவங்களுடைய சகோதரர்கள் தொலைச்சிட்டு, வம்புக்குனாலும் தொலைச்சிட்டு, அவங்க தந்தைகிட்ட வந்து அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ அவருடைய தந்தை வந்து இந்த மாதிரி சொல்கிறார், எப்படி ஒரு மகனை கொண்டு போய் தொலைச்சிவிட்டு அந்த தகப்பன்கிட்ட வந்து சொல்லும்போது அந்த தகப்பனுடைய நிலையை பார்த்தீங்களா, எப்படி எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறார் அப்படின்ட்டு. நான் செய்யக்கூடியதெல்லாம் அமைதியான ஒரு பொறுமையை கைக்கொள்வதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் ரகசிய திட்டத்திற்கு எதிராக கடவுள் எனக்கு உதவி செய்வாராக அப்படி பிரார்த்தனை பண்ணுறார். அது மாதிரியான செயல்பாடுகள்லாம் நம்மக்கிட்ட வருமா? அதில் ஒரு துளி கூட நம்மக்கிட்ட வராது. அப்படியே ஆளாக பறக்கத்தையும் செய்வோம். நம்ம நிறைய படிப்பினைகள் நம்ம இந்த குரானை கொண்டு நம்ம ஓரளவுக்கு நம்மளை தயார்படுத்தி நம்மளுடைய ஆன்மாவை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் நாளைக்கு எளிதாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு
சொல்லித்தரார் இந்த குர்ஆன் மூலமாக. உங்களுடைய சுயநலத்துக்காகத்தான் நீங்கள் இந்த நேர்வழியை பின்பற்றீங்க, கடவுளை நினைவு கூறுறீங்க அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். நாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த மார்க்கத்தை நம்ம பின்பற்றுவோம் அப்படிங்கிறத சொல்கிறார். நீங்கள் பின்பற்றினா நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அது நம்ம சுயநலத்துக்காகத்தான் அப்படிங்கிறத இதில் பர்டிகுலராகவே நமக்கு சொல்லி காமிக்கிறார். அடுத்து அதிலேயே 12:83 சொல்கிறாரு, அவர் கூறினார், உண்மையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்ச்சியை செய்ய ரகசிய திட்டம் தீட்டியிருக்கின்றீர்கள். அமைதியான பொறுமையே என்னுடைய ஒரே தஞ்சமாகும். அவர்கள் அனைவரையும் கடவுள் என்னிடம் திரும்ப கொண்டு வருவாராக. அவர் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர். அதே மாதிரி அந்த யூசுஃபை தொலைச்ச விஷயத்துக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்ச்சியை செய்கிறதுக்காகத்தான் இந்த ரகசிய திட்டம் தீட்டியிருக்கிறீங்க. இதுக்காக எனக்கு அமைதியான பொறுமையை அல்லாஹ்கிட்ட ஒரே தஞ்சமாகும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் சொல்கிறாரு, அவர்கள் அனைவரையும் கடவுள் என்னிடம் திரும்ப கொண்டு வருவாராக. அவர் எல்லாம் அறிந்தவர், ஞானம் மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்குறார். இன்ஷா அல்லாஹ் அது மாதிரி நாம் நிறைய விஷயங்களை நம்ம குர்ஆன்லேருந்து படித்தோம்னா நம்மளுக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். நாம் அதுக்கு குர்ஆனை தொடர்ந்து தொடர்பில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நமக்கு எளிதாக்கி தருவார் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 14:12 சொல்கிறாரு, எங்களுடைய பாதைகளில் அவர் எங்களை வழி நடத்தி இருக்கையில் கடவுள் மீது நாங்கள் ஏன் பொறுப்பேற்படுத்தாமல் இருக்க வேண்டும்? உங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் உறுதியோடு சகித்து கொண்டிருப்போம். பொறுப்பேற்படுத்துபவர்கள் அனைவரும் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும். எங்களுடைய பாதைகளில் அவர் எங்களை வழி நடத்தி இருக்கையில் கடவுள் மீது நாங்கள் ஏன் பொறுப்பேற்படுத்தாமல் இருக்க வேண்டும்? உங்கள் அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் உறுதியோடு சகித்து கொண்டிருப்போம். அடக்குமுறைகள் செய்யக்கூடிய நிலையிலையும் சொல்கிறாங்க, நாங்கள் உறுதியாக சகிப்புத்தன்மையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் சொல்கிறாங்க, பொறுப்பேற்படுத்துபவர்கள் அனைவரும் கடவுள் மீதே பொறுப்பேற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதை முழுமையாக அல்லாஹ்கிட்ட எப்போ நாம் ஒப்படைக்கிறோமோ அப்போ தான் நாம் ரிலீஸ் ஆக முடியும். அந்த மாதிரி இந்த உலக கஷ்டங்களில் இருந்து நம்மளை விடுபட முடியும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இது அந்த பொறுப்பேற்படுத்தக்கூடிய விஷயம், அல்லாஹ்கிட்ட பொறுப்பேற்படுத்தக்கூடிய விஷயம். எல்லா விஷயத்தையுமே நாம் அது மாதிரி அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறணும். ரொம்ப பெரிய விஷயங்களை மட்டுமே நம்ம அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சின்ன விஷயங்களெல்லாம் நாமளாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி நாம் எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தில் கொண்டு போய் முடியும். அந்த நான் அப்படிங்கிற அகந்த இருக்கக்கூடாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே உடனே அல்லாஹ்ட்ட சரண்டர் ஆகிடும். அதுதான் சரணடைந்தவங்களுக்கான ஒரு அழகான செயல்பாடு. இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் நம்ம அல்லாஹ்கிட்ட நெருக்கமாக போகிறதுக்கான வழிமுறை அதுதான். அடுத்து சொல்கிறாரு 30:60 சொல்கிறாரு, 30:60, எனவே நீர் உறுதியுடன் சகித்து கொண்டிருக்க வேண்டும், ஏனெனில் கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். மேலும் உறுதிப்பாட்டை அடையாதவர்களால் கலக்கமடைந்து விடக்கூடாது. எனவே நீர் உறுதியுடன் சகித்து கொண்டிருக்க வேண்டும், ஏனெனில் கடவுளின் வாக்குறுதி சத்தியமானதாகும். மேலும் உறுதிப்பாட்டை அடையாதவர்களால் கலக்கமடைந்து விடக்கூடாது. உறுதிப்பாடு இல்லாதவங்க நம்மளுக்கு எவ்வளவு தொந்தரவு வேண்டாலும் கொடுப்பாங்க. நாம் அதனால் கலக்கமடைஞ்சிடக்கூடாது. நாம் உறுதியோட சகிப்புத்தன்மையோடு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் நாம்
அதுக்கான முயற்சிகளில் இறங்குவோம். இனிமேலாவது அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யட்டும். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கையாளர்களின் பொறுமையில் 37 102 அழகாக சொல்லுவார் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அவருடன் வேலை செய்யும் அளவுக்கு அவர் வளர்ந்து விட்டபோது அவர் கூறினார், என் மகனே, நான் உன்னை பலி கொடுப்பதாக ஒரு கனவில் நான் காண்கின்றேன். நீ என்ன நினைக்கின்றாய்? அவர் கூறினார், என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக. கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர். இது தந்தை தன்னுடைய மகனை பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவு காண்றாரு. அதை தந்தை தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறார். மகன் அதுக்கு சொல்கிறாரு, எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல், என் தந்தையே, செய்யுமாறு உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக. கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்ததாக அதுலேயே 102 தான் படித்தோம் இன்ஷா அல்லாஹ். 38 17 சொல்கிறாரு, 17 அவருடைய கூற்றுகளை குறித்து நீர் பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் வளம் நிறைந்தவரான நம் ஊழியர் டேவிட்டை நினைவில் கொள்வீராக. அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தாவூதை பற்றி சொல்கிறார். இதில் வளம் நிறைந்தவராக அவர் இருந்தார், அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார் அப்படிங்கிறத சொல்லி சொல்கிறார். அவருடைய கூற்றுகளை குறித்து நீர் பொறுமையுடன் இருப்பீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததான் கடவுளின் உடன்படிக்கை தூதர் அப்படிங்கிறத பற்றி இந்த நம்பிக்கையாளர்களின் இதில் பொறுமையில் சொல்கிறார். 46:35 எனவே வலிமையை கொண்டிருந்தும் பொறுமையை தஞ்சமடைந்த உமக்கு முந்தைய தூதர்களைப் போல் பொறுமையுடன் இருப்பீராக. தவிர்த்துவிட முடியாதவாறு அவர்களிடம் வர இருக்கின்ற தண்டனையை காண அவசரப்படாதீர். அவர்கள் அதனை காணும் அந்நாளில் நாளின் 1 மணி நேரமே அவர்கள் வாழ்ந்திருந்ததைப் போல் தோன்றும். இது ஒரு பிரகடனமாகும். தொடர்ந்து அழித்தொழிக்கப்படுபவர்கள் தீயவர்கள் தான் அல்லவா? வலிமையை கொண்டிருந்தும் பொறுமையை தஞ்சமடைந்த உமக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வலிமையை கொண்டிருந்தார் அவருக்கு என்ன வலிமையாக இருக்குது? இந்த குரானில் உள்ள அத்தாட்சி அவருக்கு கடவுளினுடைய உடன்படி தூதருக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். பொறுமையை தஞ்சமடைந்த உமக்கு முந்தைய தூதர்களைப் போல் பொறுமையுடன் இருப்பீராக அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்படுது. தவிர்த்து விட முடியாதவாறு அவர்களிடம் வர இருக்கின்ற தண்டனையை காண அவசரப்படாதே. அவருடைய சமூகத்தில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த அவருக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு ஒரு 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 மனிதன் தானே சொல்லும்போது அவங்க அதிகமான எதிர்ப்புகள் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் தண்டனை வந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம கேட்கத்தான் வேண்டியிருக்கோம். அப்போ அதுக்கு தான் சொல்கிறாரு, தண்டனையை காண அவசரப்படாதீர். அவர்கள் அதனை காணும் அந்நாளில் நாளின் 1 மணி நேரமே அவர்கள் வாழ்ந்ததை போல் தோன்றும். இது ஒரு பிரகடனமாகும். தொடர்ந்து அழித்தொழிக்கப்படுபவர்கள் தீயவர்கள் தான் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறார். இன்ஷா அல்லாஹ் அடுத்து 50:39 பார்ப்போம். ஒரு 2 வசனம் தான் இன்ஷா அல்லாஹ். 50:39 எனவே அவருடைய கூற்றுகளுக்கு எதிராக பொறுமையுடன் இருப்பீராக. மேலும் சூரியோதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும் உம் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்வீராக. சூரிய உதயத்திற்கு முன்னாடியும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னாடியும் உம் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நாம் அது மாதிரி தொடர்ந்து அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பான முறையில் நம்ம அதை வழக்கமாக வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 70:5 சொல்கிறாரு, எனவே அழகியதொரு பொறுமையை நீர் கைக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு சொல்கிறார். 70:5 சொல்கிறார், எனவே அழகியதொரு பொறுமையை நீர் கைக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வசனத்தை படித்தோம் அப்படின்னா, வானவர்கள் தங்களுடைய அறிக்கைகளுடன் 50,000 வருடங்களுக்கு சமமானதொரு நாளில் அவரிடம் மேலேறுகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகு 5வது வசனம், எனவே அழகியதொரு பொறுமையை நீர் கைக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம அந்த
அழகிய பொறுமையை நம்ம கை கொள்ளக்கூடியவங்களா நாம் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பொறுமையின்மை அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 வசனம் மட்டும் பார்ப்போம். பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுக்கான வசனங்களை 2 வசனத்தை மட்டும் பார்ப்போம். 21:37 சொல்கிறாரு. 21:37 மனிதன் இயல்பில் பொறுமையற்றவனாகவே இருக்கின்றான். தவிர்த்துவிட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். மனிதனை இயல்பாகவே பொறுமையற்றவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார். தவிர்த்து விட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த குர்ஆனில் எடுத்துக்கிட்டோம்னா இது இப்படி இருக்குது, இதுக்கு என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு வந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்துக்கு தோன்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். அதிலிருந்து அதுதான் சொல்கிறாரு, எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன். இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து 17:11 சொல்கிறாரு பொறுமையின்மை அப்படிங்கிறத பற்றி. 17:11 ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் பிரார்த்திப்பதாக எண்ணிக்கொண்டு தனக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான். ஏதோ ஒரு நன்மைக்காக அவன் பிரார்த்திக்கிறதா நினச்சிக்கிட்டு தனக்கு தீங்கு இழைக்கக்கூடிய ஏதேனும் நம்மளுக்கு தெரியுமா, நம்மளுக்கு இதுக்காக பிரார்த்திக்கிறோம், அது நம்மளுக்கு நல்லதுக்கு தான் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? கடவுளுக்கு தான் தெரியும் மனிதனுக்கு எது ஒவ்வொருத்தனுக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது. அவர் தான் கொடுப்பார். உனக்கு அது நல்லதாக இல்லை அப்படின்னா நீ பிரார்த்திக்கிறத உனக்கு தரமாட்டார். அது வரைக்கும் நீ சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கிறவன வெகுமதியாக ஏற்றுக்கிறவன நீ. அதுதான் சரியான நல்ல மனிதனுக்கான அழகு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். மனிதன் தனக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றுக்காக மனிதன் அடிக்கடி பிரார்த்திக்கின்றான். மனிதன் பொறுமையற்றவனாக இருக்கின்றான். அடுத்து வெகுமதி அளிக்கப்படுகின்றது. ஒரே ஒரு வசனம் தான். 16:127 பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதோட முடிச்சுக்கிறோம். நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய பொறுமை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. அவர்களுக்காக கவலைப்படாதீர். மேலும் அவர்களுடைய சூழ்ச்சிகளால் வருத்தமும் கொள்ளாதீர். நீங்கள் பொறுமையை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் உங்களுடைய பொறுமை கடவுளின் உதவியை கொண்டு மட்டுமே அடையக்கூடியதாக உள்ளது. கடவுள் தான் நம்மளுக்கு பொறுமையை தரணும். கடவுளுடைய உதவி தான் நம்மளுக்கு பொறுமையை தரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர்களுக்காக கவலைப்படாதீர். நம்ம மறுப்பவர்களுக்காக கவலைப்பட வேணாம். மேலும் அவர்களுடைய சூழ்ச்சியால் வருத்தமும் கொள்ளாதீர் அப்படிங்கிறத சொல்கிறார். அவங்க என்ன வேணாலும் சூழ்ச்சி பண்ணுவாங்க. அதை விட சூழ்ச்சிக்காரராக கடவுள் இருக்கார். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆக்கிடுவார் இன்ஷா அல்லாஹ். நம்ம தொடர்ந்து இனிமேலாவது நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட பிரார்த்திப்போம். இன்னொரு பழமொழி ஒன்று, தமிழில் ஒரு பழமொழி ஒன்று இருக்கும், பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு. அது இந்த பொறுமையுடைய சிறப்பை கூடுதலாக ஆக்கி காமிக்கிது நமக்கு. இன்ஷா அல்லாஹ் நாம் பொறுமையாளர்களாக இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட பிரார்த்திப்போம். ஹக்கீமுஸ் ஸலாத்.